பாறைகள் சரியும் வாய்ப்புள்ளதாக வல்லுநர் குழு எச்சரிக்கை. திருவண்ணாமலை தீபத் திருவிழாவில் பக்தர்கள் மலையேற தடை. திருவண்ணாமலை புகழ்பெற்ற கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 3ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபமும் அன்று மாலை 6 மணிக்கு மலையில் மகா தீபமும் ஏற்றப்படும். கடந்த ஆண்டு பெஞ்சால் புயல் காரணமாக வரலாறு காணாத மழை பெய்தது. இதனால் அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்டது. ராட்சச பாறை ஒன்று உருண்டு விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உடல் நசுங்கி இறந்தனர். எனவே புவியியல் வல்லுநர்களின் பரிந்துரைப்படி கடந்த ஆண்டு தீபத் திருவிழாவின் போது மலையேற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மகா தீபத் திருவிழாவிற்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் டிட்வா புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய புவியியல் ஆய்வு மைய வல்லுநர் குழு சமீபத்தில் அளித்துள்ள அறிக்கையில் மலையேறும் பாதை தற்போது உறுதித்தன்மை இல்லாத நிலையில் இருக்கிறது. எனவே நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் மையப்பகுதிகளில் பல்வேறு இடங்களில் கற்பாறைகள் திறந்த நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. எனவே புயல் எச்சரிக்கை மற்றும் வல்லுநர் குழு அறிக்கை அடிப்படையில் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக இந்த ஆண்டும் பக்தர்கள் மலையேறுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. பக்தர்களின் பாதுகாப்பை கருதி மாவட்ட நிர்வாகம் எடுக்கும் நடவடிக்கைக்கு பக்தர்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து மலையேறுவதை தவிர்க்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.